முன்னாடிலாம் படையெடுப்பு அப்படிங்கிறது வருங்க. இந்த இந்தியாவை படையெடுக்கணும் இல்லாட்டி இந்தியாவை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக டெல்லியை வந்து பிடிச்சா போதும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கணக்காக இருந்துச்சு. முகலாயர் படையெடுப்புலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா டெல்லி வரை வந்திருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் இந்தியா வரை அவங்களால வர முடியலை அப்படிங்கிறதும், நார்த் இந்தியாவினுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் சவுத் இந்தியாவை ஆண்ட, அதாவது தென்னிந்தியாவை ஆண்ட மன்னர்கள், இவங்களுடைய படைபலம் இது எல்லாம் சேர்ந்து தான் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் வட இந்தியாவில் எல்லாரும் வந்து ஏறி இறங்கி போனதுனால அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான தலங்கள், புனித தலங்களாக இருக்கட்டும், மிக முக்கியமான தலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல்லியை சென்ட்ரிக்காக வச்சுட்டு தான் இங்கே எல்லா பொலிட்டிக்ஸும் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நம்முடைய இராணுவ தினம் அப்படிங்கிறது டெல்லியில் நடக்காமல் கர்நாடகாவில் வச்சு நடக்குது. அது மட்டும்தானா, இந்தியாவே எதிர்பார்த்த, உலகமே ரொம்ப வியப்புடன் பார்த்த அக்னிபத் அப்படிங்கிறதுக்கான முதல் பேட்ச் அக்னி வீரர்கள் தயாராகிவிட்டார்கள். அவங்க அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க, இந்த இராணுவ தினம் அப்படின்னா என்ன, ஏன் அது எல்லா வருடமும் கொண்டாடப்படுகிறது, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி டெல்லியை எப்போவுமே சென்ட்ராக வச்சுட்டு தான் எல்லா பொலிட்டிக்ஸுமே நடந்துட்டுருக்கும். இப்போதும் அந்த மாதிரியான பொலிட்டிக்ஸ் தான் இருக்குது. ஆனால் டெல்லி இல்லாமல் இன்னொரு இடத்துல நம்முடைய இராணுவ தினம் நடக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஷாக்கிங் தான். அதுவும் கர்நாடகாவில் வச்சு நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் பெரிய ஒரு ஷாக்கிங். ஸோ டெல்லியில் எப்போவுமே இந்த மாதிரி இராணுவ தினம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு மட்டும் அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அப்படி இல்லைனா இராணுவம் மட்டுமே அங்கே வந்து சில பல விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு ஓகேப்பா முடிஞ்சிருச்சு, நம்ம டிவியில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், டெல்லி அப்படின்னு சொன்னாலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும் இந்தியாவினுடைய தலைநகரம்னால. ஆனால் இப்போது கர்நாடகாவில் வச்சு நடக்க போதுப்பா நம்முடைய இராணுவ தின அணிவகுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக பங்கெடுக்க போகிறார் அப்படிங்கிறதும், அடுத்ததாக மனோஜ் பாண்டே அவர்கள் நம்முடைய இராணுவ சீஃப் அப்படிங்கிறவர் பங்கெடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறதும், இது எல்லாமே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக மாறிடுச்சு. இந்த இராணுவ தினம் ஏன் கொண்டாடப்படுது? 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் சுதந்திரம் கிடைச்சாலுமே நம்மளை எப்படியாவது மறுபடியும் அடிமைப்படுத்திட முடியாதா அப்படிங்கிற பல கருத்து கணிப்புகளுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா பல நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ இப்படி செஞ்சுட்டா இந்திய இராணுவம் என்ன செய்யும், இந்திய அரசாங்கம் என்ன செய்யும், இப்படி செஞ்சுட்டா மறுபடியும் இந்திய அரசாங்கத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாதா, இந்த சிற்றரசர்கள் கூட பேச முடியாதா, இப்படின்னு சொல்லி இந்த சகுனி வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல கவர்னர்ஸ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இல்லைடா, இனி உங்கள் கையில் எங்களுடைய இராணுவம் இருந்தால் பத்தாது, நாங்களே எங்களுடைய இராணுவத்தை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் நம்ம வைக்கிறோம். அப்படி கோரிக்கை வச்சது மட்டும் கிடையாது, எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அது யூஸ்வலாக நாங்களும் ஒரு சுதந்திர நாடு தான், எங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்களே எங்களுடைய இராணுவத்தை ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் 1949 வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி KM கரியப்பா அப்படிங்கிறவர் நம்முடைய இந்திய இராணுவ ஜெனரலாக பொறுப்பேற்கிறார். இந்த கரியப்பா அப்படிங்கிறவர் இந்திய இராணுவ ஜெனரலாக பதவியேற்ற பிறகு பல துறைகளில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈடுபட்டு இருந்தாங்க, மூக்க நுழைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அப்படியே அப்புறப்படுத்தப்படுகிறது. ஸோ KM கரியப்பா அவர்கள் நம்ம எப்போ நம்முடைய இராணுவத்தை வழி நடத்தினோமோ அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வருடமும் இராணுவ தினமாக கொண்டாடுறோம். இதை தான் டெல்லியில் வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம். ஸோ டெல்லி வேண்டாம், இந்த தடவை கர்நாடகாவில் வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இராணுவ தினம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் ஜனவரி 15ஆம் தேதி எல்லா வருடம் மாதிரி இந்த வருடமும் ரொம்ப பிரம்மாண்டமாக பல விதமான அணிவகுப்புடன் இந்த இராணுவ தினம் கொண்டாடப்பட்டது. இந்த இராணுவ தினம் அப்படின்னு சொல்லும்போது இதில் 8 படைகளுடைய மிகப்பெரிய அளவு இராணுவ கண்காட்சி அப்படிங்கிறதும், அணிவகுப்பு அப்படிங்கிறதும், இராணுவ வீரர்களுடைய வீர சாகசங்கள் அப்படிங்கிறதும், இராணுவ வீரர்களுடைய பைக் ஸ்டண்ட் அப்படிங்கிறது, இது எல்லாமே இருக்கும். நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இந்த இராணுவ தினம் வெளியில் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா நாமளும் அங்கே என்ன போய் பார்க்கலாம், இந்த இராணுவ தினத்தில் என்னெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட இராணுவ தினத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் உரையாற்றுகிறார். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு. ஆனால் இராணுவ ஜெனரல் மனோஜ் பாண்டே அவர்கள் அந்த ஒரு உரையாற்றும் போது தான் தீவிரவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்திய நாட்டில் ஜம்மு காஷ்மீர் வரை எல்லாருமே விழித்து கொண்டார்கள். பாகிஸ்தான் உன்னுடைய ஆட்டம் எதுவுமே இனிமேல் செல்லாது, நாங்கள் எப்போதுமே அடி வாங்கிக்கிட்டே இருப்போம்னு நினச்ச காலம்லாம் முடிஞ்சிருச்சு, எங்களை அடிச்சிங்கன்னா இரட்டிப்பாக நாங்கள் திருப்பி அடிப்போம். இப்போ இராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவில் விழிப்படைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் வராமல் இல்லை. ஆனால் வந்த தீவிரவாதிகள், இப்போது வருகின்ற தீவிரவாதிகள் யாரும் உயிருடன் இல்லை. நாங்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டோம், ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஜம்மு காஷ்மீர் மக்களும் நமக்காக, நம்ம இந்தியர்களுக்காக, இந்தியாவுக்காக அவங்களும் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது பாகிஸ்தானை விரட்ட வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளுடன் இருக்கிறார்கள். எனவே இனி பல உலக நாடுகளிடம் நீங்கள் ஒன்றாக பேசி உட்கார்ந்து நடந்தாலும் இந்தியாவை விட்டு ஜம்மு காஷ்மீரை பிரித்து கொண்டு போக முடியாது. நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாத்துக்கிறோம்டா, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை எல்லாமே கொடுத்திருக்கார். மிக முக்கியமான ஒரு தினத்தில் மிக முக்கியமான ஒரு உரை மனோஜ் பாண்டே அவர்கள் கொடுத்திருப்பது. அது மட்டும் தானா, தளபதி இப்படிலாம் அறிவிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னா அக்னி வீரர்கள் அக்னிபத் ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2022 இந்திய அரசாங்கத்தின் சார்பாக நம்ம அக்னி வீரர்களை உருவாக்க போகிறோம். அக்னிபத் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 17.5 வயதிலிருந்து 21 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம இராணுவத்துக்காக பணியாற்றலாம். அப்படி பணியாற்றக்கூடிய நபர்களில் ஒரு 25% மனிதர்கள் மறுபடியும் 15 வருஷத்துக்காக என்ன செய்வாங்க, உங்களுடைய அந்த இராணுவத்தில் நீங்கள் இடம் பெறலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் இராணுவ வீரர்களை உருவாக்குறதுக்கான அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அப்படி அக்னிபத் வந்த உடனே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்தியாவை நேசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சியை தரும். இந்தியாவுக்காக நான் இராணுவத்துக்காக வேலை செஞ்சேன்ப்பா அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் தைரியமாக மார்பை உயர்த்தி சொல்வார்கள் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. இல்லைப்பா, ராணுவ ரகசியங்கள் வெளியில் போயிடும், இல்லை இது வீக் ஆயிரும், நம்முடைய ராணுவத்தை வீக் பண்ணிடும், உண்மையான ராணுவ வீரர்களுக்கு அங்கே பலன் இல்லாமல் போயிடும், இல்லை ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டிலெல்லாம் பல பிரச்சனைகள் இருப்பதனால தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக அக்னிபத் அப்படிங்கிற வீரர்களை உருவாக்குறாங்க இப்படின்னு சொல்கிற பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அக்னிபத்தை பற்றி நாமளும் காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம், பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். ஸோ இப்படிப்பட்ட அக்னிபத் ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு வந்ததுனால ஒருவேளை இந்த ஸ்கீமையும் மூடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இல்லை, அக்னி வீரர்கள் உருவாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களிலும் அக்னி வீரர்களுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வாங்கப்படுது. பல லட்சம் இளைஞர்கள் என்னடா எதிர்ப்பு, உண்மையாக நாங்கள் இந்திய இராணுவத்துக்காக வேலை செய்ய போகிறோம், எங்களை தடுக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது அப்படின்னு சொல்லி பல லட்சம் இராணுவ வீரர்களாக மாற வேண்டிய இளைஞர்கள் அவங்களுடைய அப்ளிகேஷனை போடுறாங்க. அப்படி அப்ளிகேஷன் போட்டதில் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் அக்னி வீரர்கள் அப்படிங்கிறவங்க ட்ரைனிங் முடிந்து அவங்களுடைய இராணுவ வீரர் அப்படிங்கிற அந்த பதவியை இன்று அடைந்து நம்ம நாட்டுக்காக அவங்க வேலை செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட 25,800 அக்னி வீரர்கள். இந்த 25,800 அக்னி வீரர்களில் 19,000 வீரர்கள் நம்முடைய இராணுவத்துக்காகவும், 2,800 வீரர்கள் அதில் 271 பெண்கள் அவங்க நேவிக்காகவும், 3000 வீரர்கள் அக்னி வீரர்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படைக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க அக்னி வீரர்களாக மாறுறாங்க. இந்த அக்னி வீரர்கள் இந்தியாவினுடைய அக்னி நட்சத்திரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிறார். இந்த அக்னி வீரர்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் ஜஸ்ட் ஒரு பேட்ச் வந்துட்டாங்க, 25,800 நபர்கள் உள்ளே வந்துட்டாங்க, இது இல்லை இங்கே மேட்டர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின சில பல வார்த்தைகள் அப்படிங்கிறது உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய யுத்தம் 21வது நூற்றாண்டில் யுத்தம் அப்படிங்கிறது வேற லெவலுக்கு போயிடுச்சு. நார்மலாக இவ்வளோ நாள் பார்த்த யுத்தத்தை விட இப்போ சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடக்குது, சைபர் வார்ஃபேர் நடக்குது, ஸ்பேஸ் வார்ஃபேர்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னாலஜிக்கலி யார் அட்வான்ஸ்டாக இருக்காங்களோ அந்த இராணுவ வீரரால் தான் ஒரு நாட்டுக்கு வெற்றியை வாங்கி தர முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னை ரொம்ப பெரிய அளவில் ஈர்த்தது. இந்த விஷயம்தான் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சோல்ஜர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம எத்தனையோ வீரர்களுடைய கதையை வாசிச்சிருக்கோம், எத்தனையோ நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், எத்தனையோ நாடுகளில் இப்போதும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, குண்டு வெடிக்குது, ட்ரோன்ஸ் தயாரிக்கிறாங்க, ஸ்கெல்டன் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க, எக்ஸோஸ்கெல்டன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க, அதிநவீன மைக்ரோ ஆயுதங்கள் எல்லாமே உருவாக்கப்படுகிறது, ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வந்துருச்சு, ரோபோட்ஸ் அப்படிங்கிறது உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிங்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் நம்ம பார்த்து இப்போ தான் நம்முடைய இந்தியர்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. தமிழர்களுக்கு குறிப்பாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வியப்பு என்னென்னா, டிஆர்டிஓ இவ்வளோ மிசைலை டெஸ்ட் பண்ணுறாங்களா, டிஆர்டிஓவில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா, எங்கே நம்ம ராணுவமாக இப்படி செய்யுது, ஐஎஸ்ஆர்ஓ இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா, இந்த வியப்பு இப்போது வர தொடங்கி இருக்கிறது. இது வியப்பு கிடையாது, நம்ம நாட்டுக்காக நம்முடைய வீரர்கள் நம்முடைய விஞ்ஞானிகள் உழைக்கக்கூடிய அயராத உழைப்பு. நான் லைவ்ல சொன்னேன், நாடு அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சியை நம்பி இருக்கக்கூடிய விஷயமே கிடையாது. நாட்டை யார் ஆண்டாலும் சரி, எய்தர் பிஜேபி ஆர் காங்கிரஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம முதன்மையாக பார்க்கணும். இந்தியாவுக்காக உழைக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இல்லாட்டி ராஜ்நாத் சிங் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவருக்காக உழைக்கவில்லை, இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லும்போது இந்தியா எனக்கு தேவை இந்தியா தான். ஸோ அந்த மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள், அஜித் தோவால் அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள் இவங்கெல்லாம் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்தியா இப்போது புதிய ஒரு ரத்தம் பாய்ச்சப்படுகிறது, அதுவும் அக்னி வீரர்களால் பாய்ச்சப்படுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையும் கூட. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா போராடுறதுக்கு அங்கே ஆட்கள் கிடையாது. சின்னதாக ஒரு யுத்தம் தான்ப்பா,
பல நாடுகள் இன்னும் ஒன்று சேரவே இல்லை. வெறும் ரஷ்யா உக்ரைன் மட்டும் யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைன் பக்கமும் ஆட்கள் கிடையாது, ரஷ்யாவுக்கும் அங்கே ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க இல்லை. 5 லட்சம் ராணுவ வீரர்களை நாங்கள் ரிக்ரூட் பண்ண போகிறோம், 3 லட்சம் ராணுவ வீரர்களை ரிக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யா. இந்த பக்கம் வேக்னார் குரூப் எங்களை எதிர்க்கிறாங்க, எங்களை சேச்சன் ஆர்மி எதிர்க்கிறாங்க, நாங்கள் ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நாங்கள் இங்கே ரிக்ரூட் பண்ணுறோம், வாங்க மெர்சனரிஸாக வாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ காசு கொடுத்து நம்ம ராணுவத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் பல நாடுகள் இருக்கும்போது எனக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லை, ராணுவத்துக்காக என்னுடைய நாட்டுக்காக என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் இன்னைக்கு அக்னி வீரர்களாக மாறியிருக்காங்க. வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கஷ்டமான காலங்களாக இருக்கலாம். ஏன்னா பூமி அப்படிங்கிற ஒரு கிரகத்தையே நம்ம அழிச்சிட்டு வரோம். ஒரு கிரகத்தில் இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் போது எப்படி ஒரு ஊரை எடுத்துக்கோங்களேன், அந்த ஊரில் பஞ்சம் பசி பட்டினிலாம் வந்துருச்சுன்னா அங்கே பெரிய அளவு புரட்சிகள் இல்லாட்டி அங்கே பலவிதமான அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கிரகத்துலையும் இந்தியா என்கிற ஒரு நாடு எப்போதுமே அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. எப்போதுமே நம்மை சுற்றி எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அப்போது அக்னி வீரர்களுடைய மிக முக்கியமான தேவையும் நாம் இப்போது உணர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட அக்னி வீரர்கள் முதல் முறையாக அவங்களுடைய அந்த இராணுவத்தில் போய் நான் அக்னி வீரன் தான்டா, இந்த பேட்ச் எங்களுடையது, அடுத்த பேட்ச்லேருந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 25,800 நபர்கள் போயிருக்காங்க. அவங்க அனைவருக்கும் தமிழ் பக்ஷம் சார்பாக மிகப்பெரிய அளவு சல்யூட். ஸோ அக்னி வீரர்கள் உள்ளே வந்துட்டாங்க. தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இளைஞர்கள் புது அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரகாசமாக மாறி நிற்கிறார்கள். இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப சூப்பராக அவங்களுடைய எக்ஸிக்யூஷன் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய டிஆர்டிஓ வேறு லெவலில் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஐஎஸ்ஆர்ஓவும் அதுக்கு தகுந்தது மாதிரியே இந்தியாவினுடைய மிலிட்ரிக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த டெக்னாலஜி அதை எப்படி நம்ம உலகளவில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படின்னு சொல்கிறத விட நான் இந்தியன் என்று சொல்வதில் எனக்கு என்றும் பெருமை தான். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு? நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நிறைய முக்கியமான விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.